ஆண்டவருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரத்தை நாம் தியானிப்போம். பூர்வ காலங்கள் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுள்ளப்பட்டின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலிமா நம்மளுக்கு திருவுள்ளப்பட்டினார். யார் அந்த குமாரன் என்றால் அவர் தான் கிறிஸ்துவாய் இருக்கிறார். அவர் தான் சர்வ வல்லமை உள்ளவர், பிரகாசம் உள்ளவர், பாவங்களை மன்னிக்கிறவர், குற்றங்களை மன்னிக்கிறவர். அவருடைய தன் வசனத்தினாலே எல்லாவற்றையும் தாங்குகிறவராய் இருக்கிறார். அப்புறம் வசனத்தை முக்கியப்படுத்துகிறவராய் இருக்கிறார். அந்த வார்த்தையில் வல்லமை உண்டு, வார்த்தையில் சிருஷ்டிப்பு உண்டு. தேவ பிள்ளைகளாய் இருக்கிறன்னா ஒவ்வொரு நாளும் தேவ வார்த்தையை நாம் வாசித்து அதை தியானிக்க வேண்டும். அதுதான் ஒவ்வொரு கிறிஸ்துவ பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் உயர்வுகளையும் கர்த்தர் கொடுக்கிறவராய் இருக்கிறார். நீங்கள் ஒவ்வொரு நாளும் இரவும் பகலும் வேதத்தை வாசிக்கும் பொழுதுதான் உங்களோடு கூட கர்த்தர் பேசி உங்கள் வாழ்க்கையே கர்த்தர் மாற்றுகிறவராக இருக்கிறார். அது மட்டுமல்ல, அந்த தேவ ராஜ்யம் எப்படிப்பட்டது என்றால் அந்த ராஜ்யம் உங்களுடைய ராஜ்யத்தின் செங்கோல் நீதி உள்ள செங்கோலாக இருக்கிறது. அப்புறம் அவருடைய ராஜ்யம் எப்படிப்பட்ட ராஜ்யம்? நீதியை விரும்புகிறார். அக்கிரமத்தை கர்த்தர் என்ன செய்கிறாருங்க? வெறுக்கிறவராக இருக்கிறார். அப்புறம் ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் எப்படி நாம் வாழ வேண்டும் என்றால் நீதியாய் வாழ வேண்டும், பரிசுத்தமாய் வாழ வேண்டும், உண்மையாய் வாழ வேண்டும். நம்மளை கொண்டுதான் நீதி பிரகாசிக்க வேண்டும். நம்மளை கொண்டுதான் ஜனங்கள் நீதி உள்ள வாழ்க்கையை வாழ வேண்டும். அப்போ அந்த நீதி உள்ள வாழ்க்கையை கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட பிள்ளைகளை கர்த்தர் நம்முடைய ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணுகிறவராக இருக்கிறார். அப்போனா அப்படிப்பட்ட நீதி உள்ள பிள்ளைகள் மேலே தான் தேவனுடைய அபிஷேகம், ஆனந்த தைலத்தினால் அபிஷேகத்தை கர்த்தர் நம்மளுக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். அந்த அபிஷேகம் தான் நம்ம வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொண்டு வருகிறது, மகிழ்ச்சியை கொண்டு வருகிறது, நம்மளுடைய துக்கங்களை மாற்றுகிறது, ஆனந்தத்தை கொடுக்கிறதா இருக்கிறது. ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் இதுவரைக்கும் நீங்கள் அபிஷேகம் பெறவில்லை என்றால் அந்த ஆனந்த தைலத்தின் அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் ஒரு செழிப்பின் வாழ்க்கை, உயர்வின் வாழ்க்கை. வறட்சி மாறும், பலவீனம் மாறும். கர்த்தர் உங்கள் பலத்தின் மேலே பலனை தருகிறவராய் இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் இந்த ஆனந்த அபிஷேகத்தினாலே நாம் நிரம்பி கர்த்தருக்காக பிரகாசிக்க வேண்டும். இந்த நாட்களில் தேசம் நீதியாய் வாழ வேண்டும். அதற்கு தான் கர்த்தர் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். நாம் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுவோம், நீதியாய் வாழுவோம், அநேகருக்கு சாட்சிகளாய் மாறுவோம். தேவ வல்லமை நம்மளை கொண்டு வெளிப்படட்டும். நம்மளை கொண்டு அநேக பேர் ஆசீர்வதிக்கப்படட்டும். அதிகாரத்தை வாசியுங்கள், தியானிங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.